குட்டி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்குது. அதை தாண்டி எனக்கு வேறு எதுவும் இதில் சொல்ல தெரியல. பட் இட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் ரோல். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோல். என்ன அடுத்து நம்ம பரோட்டா ட்ரை பண்ணிடலாம். ஆங்கிள் மாறிடும். ஓகே, பரோட்டா அன்பாக்சிங்லேயே சொன்னேன், இட் லுக்ஸ் எ பெர்ஃபெக்ட் பரோட்டா. டிக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே ஸ்மோக்கி ஃப்ளேவர் நல்லா தெரியணும். நம்ம வந்து அதை ஸ்மெல் பண்ணும்போதே அதோட சில்லி ஃப்ளேவர் நமக்கு உள்ளே போய் அப்படியே எச்சி ஊறணும். ஸோ அப்போ தான் அந்த டிக்கா வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்.
ஸோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இப்படி நம்ம சும்மா எடுத்தாலே வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும். ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா அதுதான் ஸ்லோ குக்டு, அது ரொம்ப முக்கியம். ஸ்லோ குக் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்து நமக்கு வந்து தால்சாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஆசஃபில் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்பவும் போல் தால்சா வாஸ் ஆல்சோ குட். அப்புறமா நம்ம ஃப்ரூட் சலாட் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்கன்னா நமக்கு பைனாப்பிள் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக ஒரு டேட்ஸ் வச்சுருக்காங்க. டேட்ஸ் வந்து சீடட் டேட்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து சீடர்ஸ் வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது நான் ஒரு குறையா இல்லை, பட் இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம். அண்ட் பைனாப்பிள் எப்போவுமே நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பைனாப்பிள் சாப்பிட்ற சுகம் இருக்குது தெரியுமா, அது தனி. அதுவும் இந்த மாதிரி பிரியாணி இந்த மாதிரி ஹெவியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இஃப் யூ ஹாவ் அ பைனாப்பிள், அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாமே மறந்து போயிருங்க. உங்கள் பைனாப்பிள் உங்களை இட் டேக்ஸ் யூ டு அ ஹெவன். ஸோ குட். ஓகே, இன்னைக்கு மெயின் விஷயம். இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண ஆசிஃப் பிரியாணி அவங்களோட இஃப்தார் பேக் $399 சொன்னாங்க, இன்க்ளூடிங் டேக்ஸ். இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் திங். எனக்கு தெரிஞ்ச அவங்களோட பேக்கில் எனக்கு எந்த குறையும் சொல்ல தெரியல. அவங்க வச்சிருந்த பரோட்டாவாக இருக்கட்டும், அதில் வச்சிருந்த மட்டன் கறியாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் ஸோ டேஸ்டி. ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. அவங்களோட ஃபுட்டில் எனக்கு வந்து நல்லா இல்லை இது ஓகே சுமார் அப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்களோட எல்லா ஃபுட்டுமே ஈக்குவலாக அதோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியை வந்து பெர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் ஐ ஹேட் அ குட் டின்னர் டுடே. இது எனக்கு போதுமான அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணாலும் அந்த குவாலிட்டி அண்ட் அந்த டேஸ்ட்டை நான் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஈக்குவல். ஸோ இது ரொம்ப அதிகமான ப்ரைஸ்டான ஃபுட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இஃப்தார் பேக்கை. ஸோ 5:30க்கு அப்புறம் 7 வரைக்கும் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிடுங்க. அண்ட் நான் உங்களுக்கு நிறைய சேல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போகும்போது நிறைய இஃப்தார் பேக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நாகர்கோயிலில் இருக்க ஆசிஃப் பிரியாணி, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஐ திங்க் தே ஆர் இன் Zomato அண்ட் ஸ்விக்கி. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இட் வாஸ் அ பர்ஃபெக்ட் அண்ட் டேஸ்டி ஃபுட். தேங்க்யூ. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் Foodian Manoj, ஃபுட் ட்ராவல் டெக். கண்டினியூஸாக எங்களை பார்த்துட்டே இருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் சீக்கிரத்தில் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்ற அளவுக்கு நான் எங்களோட சேனல் வரணும். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு எங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நாங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ், நல்ல ரிவ்யூஸ், நீங்கள் எங்கே போனாலும் அங்கே நல்ல ஃபுட் சாப்பிட்றதுக்கான ரிவ்யூஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். கீப் வாட்சிங். திஸ் இஸ் மனோஜ். Bye-bye.